ஆன்மீகத்திலிருந்து மாந்திரிகத்தை தனியா பிரிக்கிறீங்களே ஏன்? இப்போ சிவன் கோயில், வாராகி கோயில், ஐயப்பன் கோயில், முருகன் கோவில் இதெல்லாம் ஆன்மீகம். மாந்திரிகங்கிறது குட்டிச்சாத்தான், சின்ன, கைக்கருப்பு. ஆன்மீகங்கிறது தாய் தகப்பன், மாந்திரிகங்கிறது குழந்தைங்க. அப்போ தாயும் குழந்தையும் பிரிக்கிறேன்னு சொல்ல வரீங்க. நல்லதுன்னா எந்த மாதிரி நல்லது பண்ணலாம்? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை, அதை பண்ணலாம். ஒருத்தருக்கு வீடு இல்லையா, வீடு சீக்கிரமாக அமையறதுக்கு அதை பண்ணலாம். மயானத்தில் நைட்டில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு கெடுதலான காரியம். அங்கே இருந்த தாம்பூலம் தான் மூக்கல் அடிச்சத்தினுடைய காயம். ஒரு கால் அந்த தாம்பூலம் சங்கில பட்டிருந்துச்சுன்னா சங்குதான். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஐயாவுடன் ஒரு நேர்காணல் பார்க்க போறோம். இது வாதமா இருக்க போதா இல்ல விவாதமா மாற போதான்னு போக தான் தெரியும். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஐயா, ஆன்மீகத்திலிருந்து மாந்திரிகத்தை தனியா பிரிக்கிறீங்களே ஏன்? ஆன்மீகன்றது வேற, மாந்திரிகன்றது வேற. ஆன்மீகன்றது வழிபாடு. கோயில்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ சிவன் கோயில், வாராகி கோயில், ஐயப்பன் கோயில், முருகன் கோவில், விநாயகர் கோவில் இதெல்லாம் ஆன்மீகம். மாந்திரிகங்கிறது குட்டிச்சாத்தான், சின்ன, கைக்கருப்பு, வேதாளம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஆன்மீகம் சார்ந்தது தான் மாந்திரிகம். ஆன்மீகங்கிறது தாய் தகப்பன், மாந்திரிகங்கிறது குழந்தைங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப தாயும் குழந்தையும் பிரிக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? பிரிக்கல, நாங்க இதுல வேற வேற நீங்க தான சொல்றீங்க. வேற வேற வரவே வராது. அதுதான் சொல்ல வரேன். இதுல உங்களுக்கு மாந்திரிகங்கிறது ஒரு விஷயத்த நம்ம பண்றது, இருக்கிற ஒரு விஷயத்த சரி பண்றது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, சண்டை சச்சரவு இருக்கு. அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போகாத அளவுக்கு அவங்களுக்குள்ள மனமாற்றத்தை ஏற்படுத்துறது, ஒத்துமையா வாடுறதுக்கான விஷயங்களை கொடுக்கறது, அது மாந்திரிகம். ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் இல்லை அப்படின்னா அதை மாந்திரிக சார்புல எந்திரங்கள் தர்றது, தாய்த்து தர்றது, மை தர்றது, இது மாந்திரிகம். இதே நேரத்தில் நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம் தான் வாங்கிட்டு போவீங்க. அங்கே போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அதை தான் பிரசாதமாக தருவாங்க. அதை நீங்கள் வீட்டில் வாங்கியாந்து வச்சு அந்த பழத்தை சாப்பிட்லாம், எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், அவ்வளவுதான். ஆனால் இதையே ஒரு பிரச்சனையை மாந்திரிகர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக சில பூஜைகளை பண்ணி அவர் பொருள் தருவார். எந்திரம், மைய, தாய்த்து, அப்புறம் முடிகயிறு, மைட்டப்பாக்கள் இதெல்லாம் தருவார். இதை நீங்க பயன்படுத்த உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அது சரியாகும். ஆன்மீகன்றது வேற, மாந்திரிகன்றது வேற. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, மாந்திரிகமும் ஆன்மீகம் தான். ஆனா ஆன்மீகன்றதுங்கிறது வழிபாடு. ஆன்மீகத்துக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஆன்மீகன்றது என்ன தெரியுமா? ஐயப்பனுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கிறோம்ல, இது ஆன்மீகம். அப்ப வீட்டுல வெள்ளிக்கிழமையான விளக்கேத்தி பூஜை பண்றது ஆன்மீகம் இல்லையா? ஆன்மீகம் தான், அது ஆன்மீகம் தான். அது ஆன்மீகம் இல்ல. ஐயப்பனுக்கு மாலை போடுறதுங்கிறது ஏதோ ஒரு மண்டலத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு மாசத்துல பண்றது, அது மட்டுமே ஆன்மீகம்னா இதுவும் ஆன்மீகம் தானே? ஆன்மீகம் தான். சரி, இப்போ நீங்க இந்த வேதாளம், இந்த சாத்தா அதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்க அதை வழிபடும் போது ஆன்மீகத்தை பயன்படுத்தாம வழிபடுவீங்களா? நாங்க உக்கிரமான தெய்வத்தை அதுல கொண்டு வர மாட்டோம். உக்கிரமான தெய்வம்னா இப்ப நீங்க ஒரு ஐயப்பனையோ, ஒரு முருகப்பெருமானையோ, இல்ல அதனை தாண்டி திருப்பதி வெங்கடாச்சலபதியோ இவங்களை வச்சு மாந்திரிகம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க பொதுவான தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு ஐயப்பனை பிடிக்கலாம், எனக்கு ஐயப்பனை பிடிக்கலாம், வெங்கடாச்சலபதியை பிடிக்கலாம், எனக்கும் பிடிக்கலாம். அது ஒரு இஷ்ட தெய்வம். பர்டிகுலரா உங்களுக்கு ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா? அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடும், நான் ஒரு குருநாதர்கிட்ட தீட்சை வாங்குறேன் இல்லையா, அவரு எனக்கு ஒரு யக்ஷினியவோ, ஒரு குட்டி சாத்தானையோ, ஒரு கைக்கருப்போ, ஒரு வேதாளமோ இந்த மாதிரி தேவதைகளை கொடுப்பாங்க. அந்த தேவதைங்க என்னுடைய ஆணைக்கு இணங்க, ஆணைக்குன்னா அவங்க அதிகாரம் பண்ண முடியாது, அன்ப ஆணைக்கு இணங்க. இப்ப இந்த மாதிரி, இப்ப உங்க பேர் என்ன பேரு? மதுமிதா. மதுமிதா அந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்க சினிபீடுல அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும், நிறைய படங்கள் வரணும். அவங்க எந்த படத்துக்கு போனாலும் அவங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நல்ல சம்பளம் வாங்கணும், அவங்க நடிக்கிற படம் ஹிட் ஆகணும்னு சொல்லி இப்ப என்னுடைய யக்ஷினி கிட்ட நான் உங்களுக்கு வேத மந்திரம் பண்ணுவேன். ஓகே சார். இப்போ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற வேதாளம், யட்சினி இவங்கெல்லாம் கெட்ட விஷயங்கள் தான் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் அது நல்லது பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ எது உண்மை? சூப்பரான கேள்வி, அருமையான கேள்வி. இப்போ என்னென்னா, தூக்க மாத்திரைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமாம். தூக்க மாத்திரை எதுக்காக போடுறது? தூக்கம் வரலன்னா போடுறது. அதிகமாக போட்டால் போய் சேர வேண்டியதுதான், அவ்வளவுதான். மாத்திரையே நீங்கள் தகுந்தாறு போல் கையாளணும். புரியுதா உங்களுக்கு?
தூக்க மாத்திரை கெடுதல்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா கிடையாது. அது ஒரு மெடிசன். தொடர்ந்து எடுத்துக்கிட்டா கெடுதல் இல்ல? அப்படி ஏன் வாரீங்க? அந்த இடத்துக்கு ஏன் நீங்க வாரீங்க? தூக்க மாத்திரைங்கிறது ஒரு மெடிசன். ம். அளவோட பயன்படுத்தினா தூங்கி எழுந்திருச்சிடலாம். அளவுக்கு மீறி பயன்படுத்தினா தூங்கிக்கிட்டே தான் இருக்க முடியும். கண்டிப்பா. புரியுதுங்களா? அந்த அப்ப மாதிரி நீங்க அளவோட மெடிசன்லயே அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை போய் நம்ம டக்குன்னு கெடுதல் தூக்க மாத்திரை தடை பண்ணுங்க, தூக்க மாத்திரை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அளவோட விருந்தும் மருந்தும் 3 நாள். சரிங்களா? ஆமா. அதே மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு. சரி, ஓகே. நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வரேன். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வராரு. நல்லது இல்ல, கெட்டது. கெட்டது பண்ணணும். ஒருத்தனுக்கு வந்து நான் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவோட பயன்படுத்துறத பத்தி நான் சொல்றேன். கெடுதல் பண்ணணும்னு சொல்றாரு. நீங்களும் ஏதோ ஒண்ணு பண்றீங்க. அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. மறுபடியும் அவருக்கே அதை விட அதிகமா கெடுதல் பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருந்தா, நீங்க அத வந்து ஓகே பண்ணுவீங்களா? இல்லன்னா என்ன சொல்வீங்க? அப்ப நான் முதல்ல பண்ண தெரியலன்னு அர்த்தம் எனக்கு. தடவையா தான் இல்ல, அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க அப்பதான் நீங்க பண்ண விஷயத்தால ஏதாவது கெட்டு போயிட்டு கொஞ்சம் மேலோங்கி வரும்போது மறுபடியும் ஆஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மனுஷங்களுக்கு வந்து டோட்டலா சாகணுங்கிறதெல்லாம் சில பேர் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பொறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் சாக போறோம். கொஞ்சம் கொஞ்சமா விஷத்த ஏத்துவாங்க தெரியுமா? அவன் முன்னுக்கு வரும்போது மறுபடியும் ஆஃப் பண்றது, முன்னுக்கு வரும்போது மறுபடியும் ஆஃப் பண்றது. இந்த மாரி வேலைகளும் செய்றதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாரி அவங்க வந்து தொடர்ந்து வந்தா என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப என்ன மாதிரி ஆளுங்க பண்ணும் பொழுதோ, இல்ல எங்க அப்பா மாரி ஆளுங்க பண்ணும் பொழுதோ, எங்க தாத்தா மாதிரி பண்ற ஆளுங்க பண்ணும் பொழுதோ, அடுத்தடுத்தது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்ப ம். வந்து ஒருத்தர் வர்றாரு, வந்து பில்லியோ, சூனியமோ, ஏவலோ, செய்வனையோ வைக்க சொல்றாரு, வச்சாச்சு. ம். அதோட தாக்கம் பர்ட்டிகுலர் ஏதாவது ஒண்ணு சொல்லி தானே சார் வைக்க சொல்வாங்க. ஒரு கை போணும், கால் போணும் அந்த மாரி சொல்லி வைக்க சொல்வாங்களா? இல்ல எந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் உங்ககிட்ட வரவங்க? இப்ப இதுக்கு வந்து ஒரே பதில் சொல்லணும்னா, ம். மறைந்து போன எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஐயா இருக்காரு இல்லையா? ஆமா. அவர் பாடாத பாடல்களே கிடையாது. சரிங்க. லட்சோதி லட்சம் பாடல்கள் பாடிட்டாரு. அந்த பாடகர் வந்து ஆரம்ப காலத்துல ம். வாய்ப்புகள் தேடி அலையும் பொழுதும், கிடைக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தும் பொழுது எல்லா பாடல்களுமே பாடினார். காமத்தை தூண்டக்கூடிய பாடல், அந்த முனுகள், அந்த நெணுகள் அவரை தவிர வேற யாராலையுமே பாட முடியாதாம். ஓகே. அப்படி ஒரு அற்புதமான பாடகர். ம். உண்மையும் கூட தானே? 100%. ஒரு நாளடைவுல சம்பாத்தியம் பண்ணிட்டாரு, புகழ் வந்துருச்சு, எல்லாமே அவர்கிட்ட வந்துருச்சு. அதே இசையமைப்பாளர் ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போறாங்க. ம். ஐயா இந்த மாதிரி ஒரு பாடல் நீங்க பாடணும். எஸ்பிபி ஜானகி அவங்க பேர் என்ன, அவங்க கூட இந்த மாதிரி ஒரு முனுகலான பாடல் இருக்குன்னு ம். அந்த பாட்டை வாங்கி அவர் பார்த்துட்டு இந்த பாட்டை நான் பாட முடியாதுன்னு சொல்லிட்டார். ம். காரணம் என்னன்னா, இந்த சமுதாயத்துக்கு இனி நான் நல்லது செய்ய நினைக்கிறேன். ஒரு காலத்துல நான் பாடினேன், எனக்கு அப்ப வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நான் சரியா பயன்படுத்தினதுனால இன்னைக்கு நான் உச்சத்துக்கு வந்துட்டேன். ம். அன்னைக்கு செஞ்ச தவிர நான் இன்னைக்கு செய்ய விரும்பல. ம். என்கிட்ட இன்னைக்கு எல்லாம் இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு இதுக்கு மேல ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு சொன்னார். ம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த மாந்திரிகத்துக்குள்ள உள்ள வரும்பொழுது நானும் தவறுகள் பண்ணினேன். காசுக்காக கைகால் வராம செஞ்சேன், வேற வேற வினைகள் செஞ்சேன். ஒரு குடும்பத்தை அவன் என்ன செய்ய சொல்றாங்களோ அனைத்தும் செஞ்சேன். அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். சரிங்க. இப்ப நாங்க கெடுதல் பண்றதா இல்ல. ஏன் அப்படின்னா அதனுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலம் எல்லாமே அணிவிச்சாச்சு. அதுதான் நான் கேட்க வந்தேன் சார். கர்மா பூமரங்ன்னு சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து வைக்கிறாங்க, நெறைய பேர் உங்கள தேடி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு காலத்துல அவங்க பண்ண கெடுதலுக்கான தண்டனை கிடைக்கும். அவங்கள பண்றீங்கல்ல, எத்தனை பேருக்கு பண்ணியிருப்பீங்க? அப்போ உங்களுக்கும் அந்த தண்டனை கிடைச்சிருக்கும்ல? தண்டனையெல்லாம் அணிவிச்சாச்சு, நிறைய அணிவிச்சாச்சு. அப்போ உங்கள மாரி மாந்திரிகம் பண்ற நெறைய பேருக்கும் அதுல தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. இறந்தே போயிருக்காங்க பல பேர். இப்ப ஒண்ணும் வேண்டாம், நல்லா கவனமா கேட்டுக்கங்க. ஆதாரபூர்வமா உட்கார்ந்துருக்கேன். நான் இன்டர்வியூக்கு வரப்போறேங்கிறதுனால எல்லாம் நான் மூக்கை உடைச்சிக்கிட்டு வரல. புரியுது. இந்த கேமராவை ஜூம் பண்ணா தெரியும் மூக்குல ஒரு காயம் இருக்கு. இந்த இன்டர்வியூ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது திங்கட்கிழமை. ஆமா, அங்க இருக்கு. இது இன்னைக்கு நம்ம எதையும் பதிவிடுவோம். இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த இன்டர்வியூ நடக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை. போன வெள்ளிக்கிழமை 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பூஜை. மயானத்துல நைட்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு கெடுதலான காரியம். அந்த வைக்கப்பட்ட விஷயத்த நான் எடுக்கிறேன். எடுத்து அது திரும்ப போயிடும் அவங்களுக்கே. யார் வச்சாங்களோ அவங்களுக்கே போயிடும். அது கெடுதல் தான். அவங்க திருப்பி விட சொல்றாங்க. அப்ப அங்க இருந்த தாம்பூலம் தான் மூக்கல் அடிச்சத்தினுடைய காயம். இந்த காயம் இருக்கா? அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு பாடம் கற்பிக்கப்படுது. இனி இந்த செயலை செய்யாது. இல்ல, நீங்க நல்லது தானே பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க நான் நல்லது பண்ணேன்? நான் தான் திருப்பில விடுறேன். ஏங்க, ஒருத்தவங்க வெச்சதை எடுக்க தானே செய்றீங்க. அது திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறது அது எனக்கு தெரியல. ஒருத்தர் கெடுதல் பண்ணிருக்காங்க. அந்த கெடுதலை நீங்க எடுத்து அவங்களுக்கு நல்லது தானே பண்றீங்க. இவங்களுக்கு நல்லது பண்ணிட்டேன். ஆனா வச்சவங்களுக்கு அது கெடுதல். இப்ப வச்சுட்டாங்கன்றவங்க எங்க தான் போவாங்க? எல்லாரும் இந்த மாதிரி நினைச்சிட்டா? குழந்தைங்க தப்பு பண்ணுதுமா, அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? லைட்டா தட்டி விட்டு திருத்தி அதை குணப்படுத்தி இருமா அந்த தப்பை செய்யாதப்பான்னு நம்ம சொல்றோம். அதுதானே, அதுதான் முறை. அதைத்தான் நான் செஞ்சிருக்கணும். நான் என்ன செஞ்சிருக்கணும்னா, ஏங்க உங்களுக்கு வச்சதாவே இருக்கட்டும், அவன் பிறகு அந்த கருமாவை அணிவிக்கட்டும், இப்பைக்கு நம்ம அதை திருப்ப வேண்டாம்,
அதை நம்ம அதையே நீங்க திருப்பி விடுறீங்க, அதுவும் கெடுதல் தானே. வெறும் எடுத்துட்டு மட்டும் விட்டுருவீங்க. அதுக்கு தான் பலனை அணிவிச்சிட்டேன்னு சொல்றேன். நம்ம இனி நான் செய்யாம வேணா இருக்கலாம். இப்ப நான் வந்து அப்ப அந்த நீங்க திருந்தி 2 நாள் தான் ஆகுதா? அப்ப இன்னையோட என்ன ஒரு 3 நாள் தான் ஆகுது அப்ப நீங்க திருந்தி. 3 நாளா திருந்தி இல்ல. ஐயோ இல்ல கடவுளே. சார், நீங்க தான் சார் இப்ப சொன்னீங்க. என்னன்னு? அதாவது நெறைய இதனால நான் பலன அனுபவிச்சுட்டேன். அது இனிமே வந்து அந்த கெடுதல் பண்றது இல்லன்னு சொல்லி எஸ்பிபி சார கூட உதாரணமா சொன்னீங்க. அவர் நெறைய அந்த மாரி காசு தேவைப்படும்போது அந்த மாரி பாடல் பாடுனாரு. ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாடல நிப்பாட்டிட்டாரு. அதே மாரி நானும் இப்ப எந்த கெடுதலும் பண்றது இல்ல. நான் நல்லது தான் பண்றேன்னு சொன்னீங்க. அடிபட்டு 3 நாள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. நான் எடுத்து மறுபடியும் திருப்பிட்டேன் அப்படின்றீங்க. திருப்பினது கெடுதல் தானே. அப்ப நீங்க திருந்தி 3 நாள் ஆகுதா? 3 நாள் ஆகுது. அப்படி சரி அப்படியே வைங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல. ஏன்னா நான் என்ன பண்ணேன், ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுனேன். சரிங்க. நல்ல கவனமா ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்ணுனேன். ம். இன்னொரு குடும்பத்துக்கு அது கெடுதலா தான் மாறுனுச்சு. அப்ப நான் வணங்குகிற தெய்வம் எனக்கு அது ஒரு தண்டனை. இதுமே அப்படி பண்ணாத சந்திரகுமாரு. ஓகே. இது ஒரு பலனா இருக்கட்டும்னு. ம். அது வேற மாதிரி வேண்டியது. ம். இருந்தும் அங்க என்னுடைய தெய்வ சக்திகளும் என்னுடைய குருமாரோட அனுகிரகம் இருந்ததுனால நான் உயிர் பிழைச்சேன். ஒரு கால் அந்த தாம்பலம் சங்குல பட்டிருந்துச்சுன்னா சங்குதான். உங்களுக்கு சங்குதான். ஓஹோன்னுட்டு ஒரு ஊத வேண்டியது அந்த மாதிரி. சரிங்க சார். ம். இப்போ எங்க பார்த்தாலும் மாந்திரிகம் இருக்கு. ம். எல்லா ஊர்லயும் இருக்கு, நாட்டிலயும் இருக்கு. ஆனா மலையாள மாந்திரிகத்துக்கு மட்டும் 100% பவர் இருக்கு. அது உண்மையா இருக்கும். அதாவது நம்ம ஊர்ல கூட சில பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க. மலையாளத்துல வந்து நெறைய பேரு ஒரிஜினலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால? நீங்க இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி கூட ஒரு மாதிரியா போகுது. காமெடியா ரைட் ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா? இது வந்து மக்களுக்கு இப்ப தேவையான ஒரு பலன். நான் என்ன சொல்றேன்னா, மலையாளம் இல்ல, தமிழ் இல்ல, கன்னடம் இல்ல. உங்கள கூட மலையாள மாந்திரிகன் தான் நான் அறிவேன். நான் மலையாள மாந்திரிகர் தான். என்என் சந்திரகுமார் பிரபல மலையாள மாந்திரிகர் என்என் சந்திரகுமார் தான் சொல்லுவாங்க. ம். மலையாளம் எல்லாம் பேசுவேன். ம். உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சா நம்ம மலையாளத்துல கூட பேசிக்கலாம். ம். இதுல கிரேக்கர் மாந்திரிகம் மட்டும்தான் பவர். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சு. கிரேக்க மாந்திரிகம். மலையாளமும் ஒன்றும் பெருசு கிடையாது, தமிழ் மாந்திரிகமும் ஒன்றும் பெருசு கிடையாது, குரானும் ஒன்றும் பெருசு கிடையாது. கிரேக்கர் மாந்திரிகம் மட்டும்தான் நம்பர் 1. இன்னைக்கும் அது இருக்கு, பிரபலியமா போய்கிட்டு இருக்கு. கிரேக்கர் மாந்திரிகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவி, அந்த டிவியோட பேர் எனக்கு தெரியல. 3 ஜட்ஜ் இருப்பாங்க அதுல. ம். ம். அதுல வந்து நிறைய பேர் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அதுல கிரேக்கர்கள் வருவாங்க. அந்தரமா அந்த 3 இது அந்த டேபிள மேல தூக்குவாங்க. முகத்தை மாத்தி டிவில தானே பாத்தீங்க? கிரேக்கரோட மாந்திரி நான் பாண்டிச்சேரியில ஒருத்தர் இருக்காருங்க. அவரை நேர்ல பார்த்திருக்கேன். பாத்தீங்களா? நீங்க டிவில பார்த்தது தான் சொல்றீங்க. இல்ல நான் கிரேக்கர் மாந்திரிகர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில இருக்காரு. அவர் எனக்கு குருநாதர். வேணா அடுத்த இன்டர்வியூக்கு அப்ப உங்களுக்கு கிரேக்க மாந்திரிகமும் தெரியுமா? கிரேக்கர் மாந்திரி இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கேன், பயிற்சியில இருக்கேன். ஏன் கத்துக்கிறீங்க? அதுதான் செய்யறது இல்லன்னு சொன்னீங்கல்ல. ஏங்க அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. சரி. அது இதனால நீங்க நல்லது பண்ண போறீங்க, கெடுதல் பண்ண போறீங்க? நல்லதுதான். அது கிரேக்கர் மாந்திரிகம் வந்து நல்லதுன்னா எந்த மாதிரி நல்லது பண்ணலாம்? ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அதை பண்ணலாம். ஒருத்தருக்கு வீடு இல்லையா, வீடு சீக்கிரமா அமையறதுக்கு அதை பண்ணலாம். ம். ஒரு அரசாங்க வேலை வேணுமா அதை பண்ணலாம். வெளிநாடு யோகம் வேணுமா அதை பண்ணலாம். விபரீத ராஜயோகம் வேணுமா அதை பண்ணலாம். சரி சார். அப்படின்னா பார்த்தா நீங்க இந்நேரம் நம்ம அம்பானி தான் இப்போ ரொம்ப டாக் ஆஃப் த டவுனா இருக்காரு. அந்த மாதிரி நீங்க பயங்கர பெரிய ஆள் ஆயிருக்கலாமே உங்க வாழ்க்கையில. ஆமா, அம்பானி பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரர். அவருடைய கதை நான் அம்பானி பிறக்கும் போது நான் சொல்லல, இப்போன்னு சொன்னேன். ம், ஓகேங்களா? ம், இப்போ பிறக்கும் போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, முயற்சி பண்ணி தான் மேல வந்தாரு, உழைச்சாரு, எல்லாம் தெரியும். ம். இப்போ உங்ககிட்ட வராங்க, ஒரு சடனா வந்து திடீர்னு ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு வராங்கன்னும் போது அவங்க உழைக்கிறது அர்த்தம் கிடையாது. உங்ககிட்ட வந்து மந்திரம் பண்ணி அவங்க அந்த வேலையை அடையறாங்க இல்லையா? ம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி மந்திரங்கள் பண்ணி உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் உங்களையும் உயர்த்திருக்கலாமே. நீங்க ஏன் இப்போ இப்ப பிச்சை எடுத்துக்கிட்ட நல்லா நீங்க தானே. பிச்சை எடுக்கிறீங்க நான் சொல்லல. அம்பானியோட கம்பேர் பண்ணிருக்கேன் சார் உங்களை. சரி, அம்பானி மாதிரி ரொம்ப சந்தோஷம் அந்த வார்த்தை. நீங்களும் ஒரு பெரிய சூப்பர், கோடீஸ்வரரா வந்துடும் இருக்கலாமே. வந்துடும் வந்துடும். அதுல ஒண்ணும் மாட்டுக்கிறது இல்ல. ஏன் இவ்வளவு நாள் வரலன்னு என்னோட கேள்வி. அதாவது எந்த விதையுமே விதைச்சோன்னா மரமாயிடாது. அது முதல்ல உங்க முளைக்கணும். வயசு என்ன அப்புறம் சார்? எனக்கு வயசு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க நீங்க தோராயம். 50 பிளஸ் இருக்குமா? ஐயோ சரி 40 பிளஸ் இருக்குமா? அவ்வளவுதான். 30 பிளஸ்ன்னு சொல்லிடாதீங்க. 40 பிளஸ் இருக்கும்ல. ஏன் இதுல ஏன் வயசாலும் சரி 40 இல்ல இருக்கும் இல்லையா? சரி. இந்த மாந்திரிகம் எப்ப கத்துக்கிட்டீங்க? பரம்பரை தொழில் இது. பரம்பரை தொழில்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கணுமா நீங்க? இதுக்கு முன்னாடியே இத்தனை வருஷத்துல பரம்பரை உங்க அப்பா அப்புறம் உங்க தாத்தாவுக்கு அப்புறம் உங்க அப்பா கோடீஸ்வரர் ஆயிருக்கலாம். உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இப்போ சின்ன வயசுல ஆயிருக்கலாம். ஆனா இன்னமும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மாந்திரிகம்லாம் பண்ணிக்கிட்டு ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். வாய்ப்புகள் அமையல. நல்ல நல்ல பெரிய பெரிய கிளைண்ட். இப்ப அம்பானி கிளைண்டா வந்தாருன்னா ஒரு அமௌண்ட் வாங்கலாம். வரல நான் சரி, என் கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுமா நீங்க சொல்றது. சொல்லுங்க பாப்போம். மாந்திரிகம் பண்ணி பெரிய ஆளா வந்திருக்காரான்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்ப வந்து தாத்தா சடுகுடு அடிச்சாரு. சரி. வீடு வீடா போய் சடுகுடு அடிச்சு யாசம் வாங்கினாரு, அரிசி காசெல்லாம் வாங்கினாரு. அப்புறம் அது எங்க அப்பாவுக்கு பிடிக்காம அவரு சடுகுடு அடிச்சாரு. சரி அப்புறம் வேற வழியில அவரு அடிச்சாரு. அப்புறம் நானும் என் தம்பியும் ஒரு முடிவு பண்ணணும். இருமே இந்த சடுகுடு அடிக்கிறத விட்டுறணும். வீடு இது வீடு பரம்பரை தொழில் இல்ல. உங்க பரம்பரை தொழில் சடுகுடு அடிக்கிறது தான். சக்கமா வாக்கு சடுகுடு அடிக்கிறது அதான். ஓகே. இல்ல அது மாந்திரிகம் சார்ந்தது. அவங்க கரெக்டா ஒரு வீட்டுல என்ன நடக்க போகுதுங்கிறத சக்கம்மாவை கேட்டு குறி சொல்லிடுவாங்க. சரி. சொன்னா கரெக்டா பழிக்கும். ம். அந்த மாதிரி ஒரு விஷயம். தாத்தா அதை பண்ணினாரு, ம். அப்பா அதை பண்ணினாரு. எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. சரி. நாங்க வீடு வீடா போய் சடுகுடு அடிக்கவோ ம். நாய்கிட்ட கடி வாங்கவோ நாங்க தயாரா இல்ல. ம். அதுக்கு பிறகு
அந்த சக்கம்மா என்ன விஷயம் பண்ணுனா, அது நல்ல குருமார்களை தேடி சில தீட்சைகளை வாங்கி இன்னைக்கு திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், சென்னைன்னுட்டு ஆஃபீஸ் இருக்கு. 12 பேர் வேலை பார்க்குறாங்க. மாசம் ஓரளவுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கும். வீடு, வாசல், கார் அப்படின்னு ஏதோ போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது டாக்ஸ் பிரச்சனையா வந்துரும். அதனால இருக்கும். நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டு நீங்க வந்து இருக்கலாமே. அப்போ வந்து டாக்ஸ்லயும் இத பண்றீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க வேற ஏமா இழுத்து விடுறீங்க. ஏன்னா அதுக்கு எதை நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ 10,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டான் போல இருக்கு. சார் சந்தோஷப்படுவாங்க சார். எனக்கு வந்து மாந்திரிகம் பண்ணி உயர்த்தி விட்டவர் 10,000 கோடி சம்பாரிச்சிட்டாங்க. இல்ல அந்த உங்ககிட்ட இங்க அந்த அதாவது என்னட்ட என்ன தெரியுமா, இந்த காணொளி பார்க்குற உங்களுக்கும் சரி, காணொளி நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்என் சந்திரகுமார் என்பவர் மிகவும் மலிவானவர். இங்க காசு பணம் பொருட்டல்ல, பிரச்சனை தான் பொருட்டு. எனக்கு சம்பாதிக்கணுங்கிற நோக்கமோ 10,000 கோடி ரூபாய ஒண்ணும் வேணாம். இப்ப நித்யானந்தா இருக்காரு இல்ல, அவர் சிம்பிளா ஆரம்பிச்சாரு. 15,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. அததான் சார் சொல்றேன். அவர் மாந்திரிகம் பண்ணாரோ எது பண்ணாரோ உயரத்துக்கு போயிருக்காரு. நீங்க ஏன் ஒரு நித்யானந்த மாதிரி ஒரு சந்திரானந்தா ஆகாம இருக்கீங்க இன்னொன்னு கேக்குறேன். என்ன அணிவிக்க முடிஞ்சிச்சு அவரால? அதெல்லாம் வேணாம் சார். நித்யானந்தாவை சொல்றீங்கல்ல, ஊர்ல 1000 பேர் மாந்திரிகம் பண்ணாலும் நித்யானந்தாவை தானே இப்ப நீங்க டாப்ல சொல்றீங்க. ஏன்னா அவர் பண்ணதால அவர் எங்கேயோ இருக்காரு. ஒரு நாட்டுக்கே, கைலாசாங்கிற ஒரு நாட்டுக்கே அவர் ஒரு அதிபர் மாதிரி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏன் சந்திரகுமார் சார் ஆகல மாந்திரிகத்தால நான் கேக்குறேன். ஆகிறதுக்கான நேரங்காலங்கள் வரணும். இப்பதானே போய்கிட்டு இருக்கோம். ஒரு 60-70 வயசுல இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா நம்ம சொல்லலாம், ஓரளவுக்கு ஆசிரமம் இருக்கு, இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப ஓரளவுக்கு இப்பதானே நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? இப்ப விதைச்சிருக்கோம், அறுவடை பண்ணிடுவோம். பரவாயில்ல. இப்பதான் மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளை தேடி வர்றாங்க. இப்ப ஓரளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற வேலைகள் பலித்தமாகுது. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம். 1க்கு 2, 3 அலுவலகமா மாறிட்டு, பாண்டிச்சேரியில் அடுத்த அலுவலகம், மலேசியாவில் அடுத்த அலுவலகம் விரிவடைஞ்சிரும்.